E-way bill. Business ethics and values எல்லா கொஸ்டின் படிச்சிட்டீங்களா தரவா? Out of 5, how do you rate yourself? ஒன்னு எங்கடா கேப் அப்? பயமா இருக்கா? பயமா இருக்கா? ஏன்டா பயப்படுறாங்க? ஏன் சாட்டர்டே சண்டே இன்னைக்கு நாளைக்கு என்னாச்சு? ஓ, அதனால. ம். ஓகே ஓகே. பயப்படாதீங்க சிவானி. பயப்படாம பண்ணுங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. இந்த உங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டிலாம் எங்க மேம் பேசிக்கா எங்க இருந்து மேம் நம்மளுக்குலாம் எடுத்துட்டு வராங்கன்னா இந்த சைட்ல தான்டா. இங்க பாரு. www.cbic. இங்க இருக்கு சொல்ல. இங்க இருந்தா எல்லா வருது. ஆரிஜின் ஆஃப் நம்ம புக்கே அதுதான். மெயின் பாயிண்ட்ஸ் டேக்கன் ஃப்ரம் above link. ஓகே. இதுல இவே பில் சிஸ்டம்ன்றது இங்க இருக்கு சொல்லும். இங்க பாருங்களேன். So far 300 codes e-way bills generated in 4.5 years. One nation, one tax, one market, one e-way bill. இதுதான் எல்லா லேட்டஸ்ட் பில்லும் போடுவாங்க.
இதுதான் அந்த வெப்சைட். எல்லாமே இருக்கு. இவே பில் ரெஜிஸ்ட்ரேஷன், இவே பில் ஃபார் சிட்டிசன்ஸ். சும்மா எப்ப டைம் கொடுக்க பண்ணும்போது போடுங்க. நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்னு சொல்லிட்டு இது. ஓகே, இதுல எல்லாமே உங்களுக்கு நம்ம புக்ல படிச்சது தான் இருக்கும் மெஜாரிட்டி. இதோட இதோட 1% தான் நம்ம புக்ல பாக்குறதுடா. 1%. இங்க கொடுத்துருக்காங்கல்ல கண்ணம்மா, ப்ரீவியஸ் அப்டேட்ஸ் இதெல்லாம் அப்பப்ப வந்து நோ இதுக்கு அமெண்ட்மெண்ட். எங்கடா சொல்ல. இதுவா? இது வந்து என்ன சொல்லுவோம்னா எவ்வளவு பேர் இப்போ அங்க போட்டிருந்தாங்கல்ல, இவ்ளோ ஜென்ரேட் இருக்கு அப்படின்னு நம்பர் போட்டிருந்தாங்கல்ல, அதோட ஜேர்னி போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பண்ணாங்க தமிழ்நாடு பண்ணாங்க. திருச்சி டு மதுரைக்கு அந்த மாதிரி இந்த ஜேர்னியை போட்டிருக்காங்க அழகா. சூப்பரா இருக்குல்ல. வெரி நைஸ். அப்புறம் வந்து பின் டு பின் டிஸ்டன்ஸ். அப்புறம் இவே பில் வந்து நான் ஃபைலர்ஸ்க்கு வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. 100 crore ஜென்ரேட் ஆயிருக்கு. வாகன் சிஸ்டம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் 2020ல கோவிட்னால எப்படி இதுவாச்சு. அப்புறம் அது இன்வாய்ஸ் சிஸ்டமா இன்டகிரேட் பண்ணாங்க. அத மாதிரி அழகா கொடுத்துருக்கோம். யூசர் ஃப்ரெண்ட்லி, ஆட்டோ கால்குலேஷன், இவே பில் த்ரூ இன்வாய்ஸ், மல்டிபிள். இப்போ கேக்குதா? ஆ வேரியஸ் எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ஸ், ஈஸி அண்ட் குவிக் ஜென்ரேஷன் ஆஃப் இதெல்லாம் வந்து அதோட ஃபீச்சர்ஸ். ஸோ ஒன்னா நீங்க கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டர்ஸ், யூசர்ஸ், அந்த நம்பர்ஸ் தான்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது. இந்த கிராஃப்ல தெரியும் 2018ல இவ்வளோ இருந்தாங்க, 2021ல இவ்வளோ வந்திருக்கு. வெரிஃபிகேஷன் இவ்வளோ பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. இன்ட்ராஸ்டேட்னா தமிழ்நாடுக்குள்ளேயே திருச்சி டு மதுரை அந்த மாதிரி. இன்டர் ஸ்டேட்னா தமிழ்நாடு டு வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி. எக்ஸ்போர்ட்ஸ்னா வெளிநாடு, இம்போர்ட்ஸ்னா உள்ள அந்த மாதிரி. ஸோ தே வில் டாக் அபவுட் நம்பர்ஸ், அதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பில் ஆஃப் சப்ளை பார்த்தோமா? ரெசிட் வவுச்சர்லேருந்து பார்க்கணுமாடா நம்ம? ஓகே. ரெசிட் வவுச்சர்னா என்ன அர்த்தம்னா இட் கண்டைன்ஸ் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ். நேம், அட்ரஸ். ரெசிட் வவுச்சர்ன்றது இப்படி இருக்கும்.
ரெசீட் வவுச்சர்ன்னா என்னன்னு சொல்றேங்கண்ணா. இதுவா ரெசீட் வவுச்சர்? அதாவது சப்ளையர் வந்து பையருக்கு கூட்ஸ் கொடுக்குறானா, பையர் கூட்ஸ் வாங்கின உடனே ஒரு அமௌண்ட்டை கையில கொடுக்குறாங்க சப்ளையர் கையில. அப்போ சப்ளையர் ஒரு வவுச்சர் கொடுப்பாரு, நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டேன்ட்டு. அதுதான் ரெசீட் வவுச்சர். புரியுதா? ம். இங்க பாரு, இத நேம் ஆஃப் தி ஐட்டம், பார்ட்டி நேம், அமௌண்ட் எல்லாமே இருக்குங்க. நம்ம வவுச்சர் கிளாஸ் வந்து ஜிஎஸ்டி எவ்வளோ அமௌண்ட், ப்ரொவைட் ஜிஎஸ்டி இவே பில் டீடைல்ஸ், எஸ் பாத்தியா? இந்த மாதிரி இந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு. அப்புறம் வந்து அதான் இதான் இ வவுச்சர். இல்லன்னா அந்த டாலின்னு ஒண்ணு இருக்கும், அதுல போட்டு இப்ப எல்லாம் பண்றாங்க. இவே பில், இவே பில்லோடது இது. சீட் வவுச்சர் அதே ஃபார்மேட்லயே இருக்குங்கண்ணா. அதுல எல்லா டீடைல்ஸும் போட்டிருப்பாங்க. அதாவது என்னன்னா, நேம், அட்ரஸ் அண்ட் டின் நம்பரு, அப்புறம் வந்து டேட் ஆஃப் இஷ்யூ, கிட்டத்தட்ட இன்வாய்ஸ்ல இருக்கிற மாதிரி எல்லா டேட்டுமே இருக்கும். என்ன இதுல வந்து சப்ளையர் வந்து ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போடுவார், அவ்வளவுதான். ஓகேவா? இன்வாய்ஸ்ல அது அந்த காலம் இருக்காது, அதுல இருக்கும். ரிசீவ்டு வித் தேங்க்ஸ் ஃப்ரம் அந்த மாதிரி லெட்டர்லாம் பார்த்திருப்போம்ல, அந்த ரிசீவ்டுன்றது மட்டும் இருக்கும். மற்றபடி எவ்வளோ அட்வான்ஸ் டேக்கனு, எவ்வளோ ரேட் ஆஃப் டாக்ஸ், அது இன்ட்ரெஸ்ட் ரேட்டா இன்ட்ராஸ்ட் ரேட்டா என்ன, யூனியன் டெரிட்டரியோட இதுவாகுதா. அப்புறம் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்குடா, அது பின்னாடி சொல்றேன். ஃபார்வர்ட் சார்ஜ் பேசிஸ், ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ் இருக்கு. ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ்னா என்னன்னா, ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட் இருக்காருல்ல, உங்க ஊர் பக்கத்துல பண்ருட்டியாடா? பண்ருட்டின்றது திருச்சி பக்கத்துல வரும்ல, இல்லையா? கடலூர் பக்கத்துலயா? ஓகே ஓகே. பண்ருட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. அப்படியாடா? பண்ருட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. ம்ஹும். இல்ல சேலம் பண்ருட்டி வந்து நாங்க திருச்சி கவர் பண்ணும்போது தான் பார்த்த மாதிரி ஞாபகம். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். பண்ருட்டியில வந்து முந்திரி பருப்பு ஃபேமஸ். பண்ருட்டி பாரு செல்லம், பண்ருட்டி முந்திரி பருப்பு ஃபேமஸ் மாதிரி இதுல இருக்கும். இந்த பண்ருட்டி கேஷ்யூநட் ஃபாரஸ்ட் பார்த்தனா, இந்த மாதிரி ரொம்ப திக்கா இருக்கும் செல்லமா. இவங்க என்ன பண்ணுவாங்க, பழம் பார்த்திருக்கீங்களா? கேஷ்யூநட் பழம் பார்த்திருக்கீங்களா? முந்திரி பழம் அது இதாங்க நம்ம முந்திரி பழம். இந்த இது மாதிரி அழகா அழகா இப்படி இருக்கும் முந்திரி பழம். இதோ இதோ. இவங்க என்ன பண்ணுவாங்க, இதுல இருந்து எடுத்து முந்திரி பழப்பை எடுத்துட்டு, முந்திரி பருப்பை எடுத்துட்டு நம்ம பாக்குற மாதிரி பியூர் ஒயிட்லாம் இருக்காது, அது ஒரு பழுப்பு நிறமா இருக்கும். ஆக்சுவலா நல்ல முந்திரினா பழுப்பு நிறமா இருக்கிறது தான் நல்ல முந்திரி. இந்த பழுப்பு நிறமா இருக்கும். ஓகேவா செல்மா? இந்த முந்திரி பழத்துல இருந்து எடுத்துட்டு அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணுவாரு, பாலிஷ் பண்றதுக்காக ஒரு ஆள் வருவான். அவன் தான் நம்மளுக்கெல்லாம் சப்ளை பண்றான், கடைக்கலாம். அந்த அக்ரிகல்ச்சருக்கும் நம்மளுக்கும் நடுவுல ரெண்டு பேர் யாராவது ஒரு 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 ரெண்டு ஹோல்சேலராவது இருப்பாங்க கண்டிப்பா. ரீட்டைலர் ஒண்ணு, ஹோல்சேலர் ரெண்டு பேராவது இருப்பாங்க. அந்த ஹோல்சேலர் என்ன பண்ணுவானா, ஃபார்மர் என்ன பண்ணுவான், இதெல்லாம் பறிச்சு 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 அவனுக்கு கொடுத்துருவான், அந்த ஆளுக்கு. அந்த மேனுஃபேக்சர் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி ஆளெல்லாம் ரெக்ரூட் பண்ணி, இந்த மாதிரி பீப்புள் எல்லாம் ரெக்ரூட் பண்ணி, பண்ருட்டி பாருங்க, கேஷ்யூ வில்லேஜ். எப்ப டைம் கிடைக்குமோ போடுங்க, திருச்சி பக்கத்துல தான் இருக்கு. இந்த மாதிரி பண்ணிடுவாங்க செல்லம்மா. ஒரு மிஷின் மாதிரி வச்சு நல்லா இது பண்ணிடுவாங்க. இதுதான்டா இப்படிதான்டா இருக்கும். இதான் முந்திரியே, நம்ம முந்திரியே பாரு, ஒரு பழுப்பு கலர். இவர் என்ன பண்ணுவாரு, அந்த விவசாயி என்ன பண்ணுவாரு, இந்த ஆள்கிட்ட கொடுத்துருவாரு, பாலிஷ் பண்ற ஆளுகிட்ட. இந்த பாலிஷ் பண்ற ஆளுக்கு தான் நம்ம பாக்கெட் மாதிரி போட்டு, இந்த மாதிரி பாக்கெட் போட்டு நம்மளுக்கு விக்கிறாங்க. புரியுதா? அப்போ அந்த விவசாயி இருக்காருல்ல,
விவசாயியோட லேண்ட்ல தானே அந்த பன்ருட்டி காய் விக்கிறது. அவருக்கு ஜிஎஸ்டி கவர்மெண்ட் போடாது. யாருக்கு போடும்? இவருக்கு தான் போடும். எப்பவுமே ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் யாரு வந்து குடுக்குறாங்களோ, ஒரு சர்வீஸ் சப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஜிஎஸ்டி அவங்க தான் பேர்டன் தாங்கிக்கணும். ஆனா இந்த மாதிரி வயல்வெளியிலேருந்து உருவாகிற பன், இந்த மாதிரி ரா கேஷ்யூநட்டா இருக்கலாம், இல்ல ரா சில்கா இருக்கலாம், இல்ல வந்து பெப்பர் பிளான்ட்லேருந்து பெப்பர் எடுக்கிறதா இருக்கலாம், இல்ல வந்து கார்டமம் ஏலக்காய் மரத்துலேருந்து எடுத்து இது பண்றதா இருக்கலாம். இந்த மரத்திலேருந்து டைரக்டா ஒரு விவசாயி எடுத்து கொடுக்கறாரு பாத்தீங்களா, அந்த கேட்டகரிக்கு மட்டும் விவசாயி ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டாம். யாரு அவர்கிட்ட இருந்து வாங்குறாங்களோ அவங்க தான் ஜிஎஸ்டி பே பண்ணோம். அதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ். இப்ப மத்த இடம் இருக்குல்ல சொல்லுமா, அதாவது இப்ப வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து ஒருத்தர் வாங்குறாரு, பன்னீரை மட்டும் ஒருத்தர் வாங்குறாரு ஹோட்டலுக்காக, ஒரு ஒரு ஹோட்டல் முதலாளி வாங்குறாருன்னா ஹோட்டல் முதலாளி பே பண்ண வேண்டாம் ஜிஎஸ்டி. யார் குடுக்குறாங்க, சப்ளை பண்றாங்க பன்னீரை, அவன் தான் பே பண்ணும் ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு. ஆனா எங்க ஒரு ரா கனெக்டட் டு நேச்சரா இருக்கிற ஒருத்தர்கிட்ட ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ண மாட்டாங்க. யார் வாங்கியிருக்கானோ அவன்கிட்ட தான் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த இதுல எது வந்து ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரெண்டாவது கேட்டகரி, ஃபர்ஸ்ட் கேட்டகரி சொன்னேனே பன்ருட்டி முந்திரி பரப்பத் அக்ரிகல்ச்சரிஸ்ட் வந்து ஒருத்தர் வாங்குறாரு இல்லையா, அந்த வாங்குறவர் தான் he supposed to pay the tax and not the farmer. அதுதான் ரெசீட் வச்சர்ல அதையும் போடுவாங்க. ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸா, ஃபார்வர்ட் சார்ஜ் பேசிஸா, சிக்னேச்சர் ஆஃப் த சப்ளையர் ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே வரும். அப்புறம் ஒரு சீரியல் நம்பர் வரும்டா, நாட் எக்ஸீடிங் 16 டிஜிட்ஸ் கேரக்டர்ஸ். சம்டைம்ஸ் காம்பினேஷன் ஆஃப் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கூட இருக்கலாம். அந்த கான்சிக்யூட்டிவ் சீரியல் நம்பரும் அதில் அப்டேட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் சொல்லமா ரிசீட் வவுச்சரோடது. ஓகேவா? அதாவது வேற த டைம் ஆஃப் ரெசீட் ஆஃப் அட்வான்ஸ் கொடுக்குற டைம்ல ரேட் ஆஃப் டாக்ஸ் தெரியலன்னா 18% எடுத்துக்கலாம். ஓகேவா? எனக்கு சப்ளை என்ன மாதிரி சப்ளைனா இன்டர் ஸ்டேட் சப்ளைன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுமே அசம்ஷன்ஸ். டாக்ஸ் தெரியலன்னா 18%, சப்ளை நேச்சர் தெரியலன்னா இன்டர் ஸ்டேட் சப்ளை. சில இந்த டாக்ஸ் பாயிண்ட்னு சொல்லிட்டு கீழே ஒரு எப்பவுமே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா அது இம்பார்ட்டன்ட் ஃபார் எம்சிக்யூன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ரோஸ் பாக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் தியரி ஃபார் 7 மார்க்ஸ்னு அர்த்தம். அடுத்தது ரீஃபண்ட் வவுச்சர். ரீஃபண்ட்னா என்ன தெரியுமா செல்லம்? சிம்பிள்ரா, இதே தான்டா இங்கே ரிப்பீட் ஆகுறதான். டின் நம்பர் இருக்கணும், 16 கேரக்டர்ஸ் இருக்கணும், அப்புறம் வந்து ரெசீட் வவுச்சர் போட்டிருக்கணும், எவ்வளோ ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும், ரேட் ஆஃப் டாக்ஸ் சென்ட்ரலா ஸ்டேட்டா இன்டகிரேட்டா, இது இன்ட்ரஸ்டேட் சேல்ஸா இன்ட்ராஸ்டேட் சேல்ஸா ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸா எல்லாமே இருக்கணும். ஓகேவா? எப்போ வந்து ரீஃபண்ட் பண்றாங்களோ, அதாவது எனக்கு இது ஏதோ நாட் அப் டு த குவாலிட்டியா இருக்கு, அப்ப அந்த டைம் ரீஃபண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ரீஃபண்ட் வவுச்சர் வந்து ரைஸ் ஆகும். ஓகேவா? பேமெண்ட் வவுச்சர்ன்றது வந்து நார்மல் பேமெண்ட் டிரான்சாக்ஷன், லைக் அதுலயே டேட் ஆஃப் இஷ்யூ, அமௌண்ட் பெய்டு அதே தான் வரும், நேம் தான் வித்தியாசப்படுறது. இது செக்ஷன் 31 சப்செக்ஷன் 3G, இது செக்ஷன் சப்செக்ஷன் 3E, இது செக்ஷன் 31 சப்செக்ஷன் 1D. புரியுதா செல்லம்? இதோட டிஸ்டிங்விஷ் மட்டும் உங்களுக்கு சொல்லி தரேன்டா, ஒரு நிமிஷம் இருங்க. பன்ருட்டி ஓகே, கடலூர் பக்கத்துல இருக்கு செல்லம். 100 kilometers from திருச்சி. 100 kilometers அப்பனா பக்கம்லாம் இல்ல, ரொம்ப தூரம் தான். அப்பனா ஒரு என்னடா 5 கிலோமீட்டர், 5 மணி நேரம் ஆகுமா திருச்சியில இருந்து? 5-6 மணி நேரம் ஆகும் கண்டிப்பா. ஓகே ஓகே, கடலூர் பக்கத்துல இருக்கு பண்ருட்டி. ஆனா அங்க எங்க போனாலும் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி காமிக்கிறாங்க எப்படி என்னலாம். எப்ப டைம் இருக்குமோ போயிட்டு வாங்க.
என்ன செல்லம்? ஆ, ஆ. ஆ. ஜிபேல பண்றது வேற, இது வேறன்னு கேக்குறீங்களா? ஆ. ஆக்சுவலா நான் செக் பண்ணி சொல்லுவாடா. கரெக்டா ரிகலெக்ட் பண்ண முடியல. ரெசீட் வவுச்சர்ன்றது ப்ரூஃப் ஆஃப் மணி ரிசீவ்ட் பை பிசினஸ் செல்லம். பேமெண்ட் வவுச்சர்ன்றது பிசினஸ்க்கு எல்லா பேமெண்ட்டும் வந்துருதான்றதுக்கான ஒரு சாட்சி. ஆம், customer pays for goods and business issues a receipt voucher as a proof of payment. பேமெண்ட் வவுச்சர்ன்றது கஸ்டமர் ரிட்டர்ன்ஸ், ரீஃபண்ட் வவுச்சர்ன்றது டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்டா இருக்கும்டா, அப்ப ரீஃபண்ட் வவுச்சர் வந்து பிசினஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே செல்லம். அப்புறம் வந்து பிசினஸ் வந்து பேஸ் இட்ஸ் சப்ளையர் ஃபார் ரா மெட்டீரியல்ஸ், அப்ப பேமெண்ட் வவுச்சர் இஸ் கிரியேட்டட். புரியுதா செல்லம்? மூணுத்துக்கு மீனிங் புரியுதா? ஆனா ஐடிடி ஃபைல் ரொம்ப பெரிய ஃபைல்ரா. நான் அதை ஸ்ப்ளிட் பண்ண வேண்டான்னு பாக்குறேன். ஏன்னா ஒரு 3 வாட்டியா அந்த ஃபைல் தான் வச்சிருக்கேன் நானு. ஏன்னா ஒரு இதோடது வந்து முன்னாடி ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும்டா. இப்ப நான் இதை காம்போசிஷன் லிவி பத்தி சும்மா எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்னா, ஒரு 15 டேப் கேச்சு அதே கனெக்டடா வரும் ஒரு சோ அப்போ ஒரு ஃபைல் இன்னொரு ஃபைலுன்னு போட்டா கன்ஃபியூஷன் ஆகுமே அப்படின்னு யோசிக்கிறேன். ஓப்பனே ஆக மாட்டேங்குதா? ஸ்லோவா ஆகுது. இது 3 புரிஞ்சுதா செல்லமா? அது ஒண்ணு கேட்பான் செல்லமா. ஒண்ணு ரெசீட் வவுச்சர் கேட்பான், இல்ல பேமெண்ட் வவுச்சர் கேட்பான், இல்ல பில்ஸ் ஆஃப் சப்ளை கேட்பான், இல்ல ரீஃபண்ட் வவுச்சர் கேட்பான். இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னா யாருன்னு சொல்றேன். இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னா ஓப்பன் ஆயிடுச்சாடா? ஏன் ஓப்பனே ஆக மாட்டேங்குது இந்த ஃபைலு? இல்லடா செல்லமா, வேணாடா கண்ணா. நான் அதை ஓப்பன் பண்ணிடுறேன். இல்லைன்னா நான் கேட்குறேன். தேங்க்யூ. அடாடா, இந்த மாதிரி ஆனதே இல்லையே. பேமெண்ட் வவுச்சர், இல்லைன்னா ரீஃபண்ட் வவுச்சர், இல்லைன்னா என்னடா இன்னொன்னு, பேமெண்ட், ரெசீட் வவுச்சர், இல்லைன்னா பில்ஸ் ஆஃப் சப்ளை. இதுல ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க செல்லுமா.
ஏதாவது இது 4 கான்செப்ட்ல ஏதாவது ஒரு கான்செப்ட் வந்து ஒண்ணு எம்சிக்யூல வருவான், இல்லைன்னா 7 மார்க்ல கேட்பான். 7 மார்க்ல ஒரு பார்ட் ஆஃப் இட்டா வரும். ஓகேவா? ஆனா 4மே ஒரே ஃபார்மேட் தாங்கண்ணா ரெக்குவயர்மெண்ட். இப்போ இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னா யாருன்னு சொல்றேன் செல்லம். இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னா நான் சொன்னேன் பாத்தீங்களா முன்னாடி கனெக்ட் ஆகுதுன்ட்டு. இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டரோட எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். சிவானி, நீங்க வந்து இப்போ அண்ணா வந்து அண்ணாவோட மெயின் பிரான்ச் திருச்சியில இருக்கா? சேலமா? ஓ, பிரான்ச் வந்து திருச்சியில வச்சிருக்காரா? ஓ, அண்ணா பார்ட் ஆஃப் இட் எந்த ஏரியா ஆக்சுவலா? சேலமா? மெயின் உங்க பெரியம்மாலாம் அங்க தான் இருக்காங்க. ஓ, ஓ, உங்க அம்மா தானா? ஓ, வெரி குட். ஓ, சரி 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 சரி. இப்ப அண்ணா வந்து சேலத்துல மெயின் ஆபீஸ் வச்சிருக்காரு செல்லம். அண்ணா பிரான்ச் ஆபீஸ் திருச்சியில இருக்குன்னு வச்சுக்கோயேன். அப்ப அண்ணாவோட சேலம் ஆபீஸ் இஸ் கால்ட் அஸ் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். புரியுதா? அண்ணாவோட சேலம் தானே அண்ணாக்கு மெயின் ஆபீஸ். அண்ணாவோட பிரான்ச் தானே இங்க. இப்ப அண்ணாவோட கார்ப்பரேட் ஆபீஸ் தானே சேலம். அந்த கார்ப்பரேட் ஆபீஸ தான் ஜிஎஸ்டி கான்டெக்ட்ல இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்றாங்க. Basically, head office or corporate office is called as input service distributor when the particular company has different branches in India. Okay, வாடா? இப்போ அங்க அது ரிலேட்டடான ஐடி ஃபைலிங்கோ அது ரிலேட்டடான டாக்ஸ் இது எல்லாமே சேலம்ல தான் அலைன் ஆகும். ஓகே, அண்டர்ஸ்டுட். இப்போ இது இது போன சாப்டர்ல இருந்தது இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் மீனிங் மட்டும். ஆனா இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டரோட இதெல்லாம் வந்து இப்போ நம்ம படிக்க போறோம். அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்ப்ளிட் த ஃபைல், அதான் சொல்றேன். ஆ, கரெக்ட். எல்லா இதுவுமே சேலத்துக்கு தான் போகும். ஐடிடி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, டிடி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ம், ம். டிடி என்ன தெரியுமாடா? இதோட முடிஞ்சிரும் அப்படின்னு ஒரு அடுத்தது போயிடலாம். ஐடிடி அப்படி கிடையாது. நீ ஸ்டார்டிங் மாடியூல்ல இருந்து எண்டிங் மாடியூல்ல இருந்து ஏதோ ஒரு செயின் மாதிரி சுத்தினே வரும் அது. அப்ப நீ உனக்கு எல்லாமே தெரியணும். மாடியூல் 1ல எங்கேயோ ஓரமா ஒண்ணு படிச்சிருப்ப. அதோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தேன்னா 3-4 சாப்டருக்கு அப்புறம் பெருசா வரும். அந்த மாதிரி கம்ப்ளீட்லி ஒரு செயின் ஐடிடி. டிடி அப்படி கிடையாது. இன்கம் ஃப்ரம் salary முடிஞ்சிருச்சா முடிஞ்சிச்சு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிருச்சா ஓகே ரைட், அந்த மாதிரி. அது ஒரு மாதிரி என்ன, டிடி வந்து ஒரு பெரிய இது மாதிரி பொன்னியின் செல்வன் மாதிரி. ஐடிடி வந்து தனித்தனி ஐலாண்ட் மாதிரி இருக்கும். டிடி ஐலாண்ட் மாதிரி, இது பொன்னியின் செல்வன் மாதிரி. எங்கேருந்து திடீர்னு கதை எங்கேருந்து வரும்னே தெரியாது அந்த மாதிரி. ஸோ அதான் சொல்லுமா இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து இன்வாய்ஸ் டாக்ஸ் இன்வாய்ஸ் வந்து இவங்களுக்குலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கிரெடிட் நோட் வந்து இஷ்யூட் பை இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் இது பண்ணுவாரு. இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டரோட கிரெடிட் நோட்டை வந்து இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வந்து இஷ்யூ பண்ணுவாரு. அதுக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ்னா அதே தான் சொல்லுமா. நேம், அட்ரஸ், டின் நம்பர். அண்ணாவோட இன்வாய்ஸ்ல இருந்ததுல அதை விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். டேட் ஆஃப் இஷ்யூ, அப்புறம் நேம் ஆஃப் தி நோ ரெசிபியன்ட், address of the recipient, tin number of the recipient to whom the credit is distributed, amount of credit distributed, digital signature.
The digital signature, date of the issue, tin number, name, address, consecutive serial number எல்லாத்துலயும் ஒண்ணுதான். இந்த நடுவுல மானே தேனே பொன்மானேன்றது இந்த இதுக்கு அமௌண்ட் ஆஃப் கிரெடிட் டிஸ்ட்ரிபியூட்டட்னு வரும். ஓகேவா? இதுக்கு வந்து அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி தான் 2 3 வித்தியாசமே தவிர எல்லாமே சேம் தான். ஓகேவா? எனக்கு நீங்க எப்ப இதுக்கெல்லாம் செமினார் எடுக்க போறீங்க? நான் சொல்லி தந்ததே நீங்க தரணும். எப்ப எடுப்பீங்க? உங்க டைம் சொல்லுங்க. என்னாச்சு? நெக்ஸ்ட் வீக் எடுங்க. 20th எடுக்கிறீங்களா? ம் ம் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் 20th எடுங்க. ஓகே. கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி ஜிடிஏன்னு சொல்லுவாங்க செல்லமா. என்ன கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சினா ஒரு சப்ளையர் ஆஃப் அ டாக்ஸபிள் சர்வீஸ் இஸ் a goods transport agencies. Let's take on an example. ரதிமீனா டிராவல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து they are supplying services in relation அவன் தானே அங்கேருந்து இது கூட்ஸ் எல்லாம் இது பண்ணி எடுத்துட்டு வராங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல. பேசஞ்சரும் எடுத்துட்டு வா, அது தவிர கூட்ஸும் எடுத்துட்டு வராங்க. enrolled in a goods service and said supplier shall issue a tax invoice. அந்த சப்ளையர் வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் இது பண்ணுவான் பை வாட் எவர் நேம் அந்த டாக்ஸ் சர்வீஸ் இஷ்யூ பண்ணும்போது இட் வில் கண்டைன் என்னெல்லாம் தெரியுமா இருக்கும் கண்ணா? அந்த டாக்ஸ் இன்வாய்ஸ்ல கன்சைன்மெண்டோட கிராஸ் வெயிட் என்ன, கன்சைனர் யாரு, கன்சைனி யாரு, ஓகே, என்னெல்லாம் கூட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆயிருக்கு, என்ன பேரு, 10 கட்டு அப்பளம், 15 கட்டு முறுக்கு, 40 கட்டு தட்டை, அந்த மாதிரி டீடைல்ஸ் ஆஃப் தி கூட்ஸ். நான் 40ன்னு சொல்ல வருது 4000 வச்சுக்கோங்க நீங்க சும்மா ஒரு டீடைல்ஸ் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் எங்கேருந்து ஆரம்பிச்சு எங்கேருந்து முடியறது. அப்புறம் டின் நம்பர்டா எல்லாத்துலயும் கண்ணா முடின்னு ஒரு இதை போட்டுருடா. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் பிளஸ் டின் நம்பர் இருக்கும். ஓகே. அப்புறம் அதர் இன்ஃபர்மேஷன் as mentioned ரூல் 46 சும்மா போட்டுக்கோங்க பெருசு இது. சும்மா இந்த இது மட்டும் போட்டுக்கோங்க. இது வந்து ஜிடிஏ பண்ணுவாங்க. இவன் என்ன சொல்ல வரான்னா ஒவ்வொரு இப்ப இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னா இப்ப அண்ணாவோட சேலம் ஆபீஸ்ல அண்ணா வந்து கிரெடிட் நோட் இஷ்யூ பண்ணான்னா அது என்ன ஃபார்மேட்ல இருக்கும். இப்ப வந்து ரதிமீனா இது வந்து ஒரு டாக்ஸ் இன்வாய்சஸ் ரைஸ் பண்ணானா அவன்ல என்னெல்லாம் கண்டெயின் ஆயிருக்கும். ஓகேவா? இப்ப அடுத்தது பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ். பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ்னா என்ன? அதே வந்து இவங்களை வச்சு ரெட் பஸ் வச்சுக்கோங்க. ரெட் பஸ் இஸ் a குட் எக்ஸாம்பிள் ஃபார் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ். செல்லமாங்க பக்கத்துலயே எழுதிக்கோங்கடா. இது ரெட் பஸ் ரதிமீனா இல்ல உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ அந்த டிராவல்ஸ் கூட எழுதிக்கோங்க. நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ். நான் சொன்னதான் எழுதிக்கணும். பட் ஏதாவது எக்ஸாம்பிள் எழுதி உனக்கு தெரியும்ல கண்ணா. ரெட் பஸ் வந்து பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டாக்ஸ் இன்வாய்ஸ்ல டிக்கெட் இன் எனி ஃபார்ம் இன்க்ளூட் ஆகணும். அது சீரியல் நம்பர்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அங்க அட்ரஸ் ஆஃப் த ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அவன் என்ன பண்ண போறான், திருச்சியில இருந்து மெட்ராஸ் இது கொண்டு விட போறான் கிளம்பாக்கத்துல, அவ்வளவுதானே. ஆ அந்த டிக்கெட் இன் எனி ஃபார்ம் இருக்கணும். அதே மாதிரி டிஜிட்டல் சிக்னேச்சர் ஆஃப் த சப்ளையர் ஒரு ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது இருக்கணும். சரி 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 இல்ல அது இருக்கணும்ன்றது மேண்டேட்டரி கிடையாது. வாலண்டரிலி தான் அது. In the case of issuance of ticket as per the Information Technology Act 2000. ஓகேவா? அது ஒண்ணு. அடுத்தது வந்து இப்ப வந்து அட்மிஷன் ஆஃப் எக்ஸிபிஷன் ஆஃப் சினிமோட்டோகிராஃபி ஃபிலிம்ஸ் மல்டிப்ளெக்ஸ் ஸ்கிரீன்ஸ்லாம் இருக்குல்லடா. அங்க வந்து இந்த சினிமோட்டோகிராஃபிக் ஃபிலிம்ஸ்லாம் வந்து இது பண்ணுவாங்க. அதுல வந்து நான் எல்லாரும்லாம் போக மாட்டாங்க செல்லம். ரொம்ப என்ன சொல்றது பயங்கர இது இந்த மாதிரி சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. ரீசெண்டா டெல்லியில நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருடா. நம்ம சினிமான்னு சொல்றோம். அங்கேயே நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. நிறைய பண்ணோம் அந்த மாதிரி. இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் வரும்ல செல்லம்.
கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2025 எப்பன்னு தெரியல. அந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் வரும்போது தான் இது அப்ளிகபிள். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸிபிஷன் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி ஃபிலிம்ஸ்னா மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன்ல பண்ணும்போது தே ஆர் ரெக்வயர்ட் டு இஷ்யூ எலக்ட்ரானிக் டிக்கெட். அந்த எலக்ட்ரானிக் டிக்கெட்ன்றது தான் டாக்ஸ் இன்வாய்ஸ். ஓகேவா? ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். ஈவன் வந்து அதுல ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ் பத்தி டீடைல் இல்லைனாலும் ஓகே, அந்த எலக்ட்ரானிக் டிக்கெட்ன்றது தான் டாக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதாடா? சூப்பர். நீங்க என்ன பண்ணீங்க, அந்த எம்சிக்யூஸ் முடிச்சுடுறீங்க. இது பாருங்க, இதோட ஒரு பாட்டு, ஒரு பல்க் பார்ட் முடிஞ்சிட்டு செல்லம். இதுல இருந்து உங்களுக்கு 6 மார்க்ஸ் டு 8 மார்க்ஸ் வரலாம். இதே கேட்கலாம், இல்ல நம்ம படிச்சது முன்னாடில இருந்தே கேட்கலாம், எல்லாமே ஓகேவா செல்லமா? சோ இதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. சப்ளை ஆஃப் கூட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரிப்ளிகேட் காப்பி. சப்ளை ஆஃப் சர்வீசஸ்க்கு டூப்ளிகேட் காப்பி. ஆன்சரும் இங்கே கொடுத்துட்டாடா, நீ கடகடன்னு படிச்சிடுடா. இல்ல ஒண்ணுமே இல்லடா சிவானி. ஆன்சரும் கொடுத்துருக்கான், கொஸ்டினும் கொடுத்துருக்கான், ஆன்சரும் கொடுத்துருக்கான். எம்சிக்யூஸ் உனக்கு கிட்டத்தட்ட வந்து இதுல இருந்து ஒரு 10 மார்க் 10 மார்க்கா, ஆமா ஒரு 7 7 7 டு 8வது ஒரு ஐடிடி எம்சிக்யூ 14 மார்க் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். டிடில ஒரு 14 மார்க், ஒரு 28 30 மார்க் வாங்கினீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு 2 3 சம் போட்டா கூட போதும், 50 மார்க் வந்துடும். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? தரவா கரைச்சி குடிங்க. எம்சிக்யூலாம் அப்படியே டிப்ல இருக்கணும். கட 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 கடன்னு கனவுல கேட்டாலும் இதுவா 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 அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி தரவு பண்ணும் நீங்க. ஓகே, இவே பில். இப்ப இவே பில் வந்து நம்ம சப்ளை ஆஃப் கூட்ஸ் சர்வீசஸ் அதெல்லாம் பார்த்துருக்கோமா? இப்ப கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு வரும். இவே பில் வந்து 2 காம்போனன்ட் இருக்குண்ணா. ஓகே, இது எழுதிக்கோங்க செல்லம். ஃபார்ம் ஜிஎஸ்டி இடபிள்யூபி எழுதிக்கோங்க. ஒரு வெரி குட் செல்லம். ஒரே நிமிஷம். ராம் ராம் ராம். இவே பில் அண்டர் ஜிஎஸ்டி. ஃபார்ம் ஜிஎஸ்டி இடபிள்யூபி 01 அது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் கண்ணா. ஓகே, அது வந்து கன்சைனருக்கு அவைலபிளா இருக்கலாம், கன்சைனிக்கு அவைலபிளா இருக்கலாம், இல்ல ரெசிபியன்ட்டுக்கு கையில இருக்கலாம், இல்ல டிரான்ஸ்போர்ட்டர் கையில். ஆனா அது காமன் போர்ட்டல்ல இருக்கும். என்ன சொல்றதுன்னா, கன்சைன்மெண்ட் ஆஃப் வேல்யூ 50,000க்கு மேல மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் நடந்திருக்குன்னு வச்சுக்கோச்சலாம். அப்ப ஃபார்ம் ஜிஎஸ்டி இடபிள்யூபி 01 வந்து நம்ம இது பண்ணி வச்சுக்கணும். என்ன சொல்றது, கையில வச்சுக்கணும். 2 காம்போனன்ட் இருக்குடா அதுக்கு. பார்ட் ஏ பார்ட் பி 2 இருக்கு. பார்ட் ஏல வந்து ஜிஎஸ்டி நம்பர் ஆஃப் சப்ளையர், ரெசிபியன்ட், எந்த இடத்துக்கு டிஸ்பாச் போறது, டெலிவரி என்ன, பின்கோட் என்ன, டாக்ஸ் இன்வாய்ஸ், பில்ஸ் ஆஃப் சப்ளை, டெலிவரி சலான், பில் ஆஃப் என்ட்ரி எல்லாமே இருக்கணும். ஹெச்எஸ்என் நம்பர், கோடு எல்லாமே இருக்கணும். பார்ட் பில இப்ப வந்து இது வந்து ட்ரெயின் மூலமா போறதுன்னா ரயில்வே ரெசிப்ட் நம்பர் இருக்கும் சொல்லலாம். ஏரோப்ளேன் வழியா போறதுன்னா ஏர்வே பில் இருக்கணும். அப்புறம் கொரியர் மூலமா போனா கூட்ஸ் ரெசிப்ட் நம்பர், அந்த மாதிரி பில் ஆஃப் லாடிங் நம்பர் அண்ட் வெஹிக்கல் நம்பர் ஃபார் ரோடு.
எந்த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எடுக்கிறாங்களோ அந்த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டோட நம்பர் டிரான்ஸ்போர்ட் டீடைல்ஸ் இருக்கணும். செல்லம் இது எழுதிக்கோ செல்லம். ஃபார்ம் GSTWB 01 இவே பில், அதுல 2 பார்ட்ஸ்னு சொல்லிட்டு இதை மட்டும் எழுதிக்கோங்க. ஆனா இதுக்கு எதுக்கு அப்ளிகபிள் தெரியுமா செல்லம்? மோர் than 50,000. எழுதிட்டியா செல்லம்? எழுதிக்கோங்க. வெரி குட்ரா செல்லம்மா, வெரி குட்ரா. அடுத்தது பாரு செல்லம்மா, வேபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கேரியர் இஷ்யூ பண்றாரு, இஷ்யூட் பை அ கேரியர், ஒரு கன்சைன்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் ரிலேட்டடா, இவ்வளோ கூட்ஸ், இவ்வளோ இந்த டேட்டுக்கு இது போகணும், ஓகேவா, என்னோட கன்சைனர் பேர் இது, கன்சைனி பேர் இது, இங்கேருந்து ஆரம்பிச்சு அங்க போகணும், இந்த ரூட் வழியா போகணும்னு சொல்றது வேபிள். எலக்ட்ரானிக் வேபிள்ன்றது டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ். முன்னாடி வேபிள் தான் இருந்தது, நாங்க படிக்கும்போது வேபிள்னு தான் சொல்லுவாங்க அதை. இப்ப நீங்க படிக்கும்போது அது எலக்ட்ரானிக் வேபிளா மாறுது பிகாஸ் ஆஃப் தி இன்வால்வ்மெண்ட் ஆஃப் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ். a person causing the movement of the goods அப்லோட் பண்றாரு அந்த டாக்குமெண்ட்டை, அப்லோட் பண்ணி போர்ட்டல்ல போட்டோம்னா எல்லாருமே பார்த்துக்கலாமே இல்ல? கன்சைனர் பார்த்துக்கலாம், கன்சைனி பார்த்துக்கலாம், ரெசிபியன்ட் பார்த்துக்கலாம், சப்ளையர் பார்த்துக்கலாம், கவர்மெண்ட் பார்க்கலாம், கரெக்டா, ஆடிட் பண்றவரும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். அண்ட் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல போட்டதுனால, since it is involving a digital phase, it is called as electronic வேபிள். நீ அப்புறம் 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 என்ன பண்ணடா சொல்லுமா, நீங்க ஏ வேபிள் ஒரு நோட்டு, எலக்ட்ரானிக் வேபிள் ஒரு சென்டென்ஸ்ல தனியா எழுதிக்கோங்க, அப்புறம் எழுதிக்கோங்க, இப்போ அர்ஜென்ட் இல்ல, ஓகேவா? இப்போ இவே பில்லோட அட்வான்டேஜ் என்னன்னா, டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் இருக்கிறதுனால இந்த செக் போஸ்ட் எல்லாம் அவாய்ட் ஆயிடுறதுடா. நிக்கிறது, வண்டி நிக்கிறது, செக் பண்றது, டிக் பண்றது, அப்புறம் வந்து அந்த கட்டையை தூக்கி மேல வைக்கிறது, அப்புறம் இந்த லாரி போடுறது, அதெல்லாம் இல்லாம போர்ட்டல்லே அப்லோட் பண்றதுனால, இப்ப நம்மளோட இது எப்படி செக் போஸ்ட்ல அது என்னது, டோலுக்கு இப்ப இது பண்ணிட்டாங்களா, டோலுக்கு முன்னாடி மாதிரி இது பண்றதுல அது இது காமிக்கிறாங்க, ஸ்கேன் காமிக்கிறாங்க, அதுல இம்பாக்ட் வருது சிஸ்டம்ல, டக்குன்னு போக சொல்றாங்க. இப்ப வெயிட்டிங் டைம் கம்மியா இருக்கு. அந்த மாதிரி அது என்ன ஆகுறதுன்னா, ஸ்டேட் பவுண்டரி செக் போஸ்ட் இல்ல, மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் சீக்கிரமா கடகடன்னு போக முடியுது. It will improve the turnaround time of the trucks and help the logistics industry by increasing the average distances traveled and reducing the travel time as well as the cost. The consignor needs to give details of consignee also. This would ensure more transparency among all the stakeholders of the system. நாலு புரியுதா? எப்ப ஜெனரேட் பண்ணும் இவே பில்? எப்ப ஜெனரேட் பண்ணணும்னா, ஒரு வெஹிக்கல்ல 50,000க்கு மேல இருக்கிற கூட்ஸ நான் கேரி பண்ணின்னு போகும்போது இவே பில் ஜெனரேட் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க.
வெரி குட். 50,000 ஞாபகம் வச்சுக்கோடா. 50,000, 1 லட்சம், 10 லட்சம், 10 லட்சம் கொடுப்பாங்க. 50,000 ரூபாய் தான் நீங்க சூஸ் பண்ணும். இங்க சப்ளைன்னு சொல்றாங்கல்ல கண்ணா. சப்ளைனா என்ன அர்த்தம்னா, இங்க சப்ளைன்னு சொல்றாங்கல்ல, for this purpose the supply may be either of the following. ஸ்டக் ஆகுதா? தெரியலடா கண்ணம்மா. இந்த கரெக்டா தானடா இருக்கு. இப்ப பரவாயில்ல. ஓகே. Supply may be either of the following. Supply made for a consideration in the course of business. Supply made for a consideration which may not be in the course of business. Supply without consideration. எது வேணா இருக்கலாம். For a consideration இருக்கலாம். இல்ல இந்த course of business இல்லாத பேமெண்டா இருக்கலாம். இல்ல without payment இல்லாம இருக்கலாம். எது இருந்தாலுமே you will any good where it is being transported and where the value of the good is exceeding 50,000, mandatorily what has to be generated? Supply usually means sale இருக்கலாம், transfer இருக்கலாம், barter இருக்கலாம், exchange இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். EWA bill எங்க போடுவாங்க? GST ல எங்க போடுவாங்க? EWA bill எங்க பார்க்கலாம்? காமன் போர்ட்டல்ல பார்க்கலாம். ஓகேவா? சில ஃபாலோயிங் கூட்ஸ்ல காமன் போர்ட்டல்ல EWA bill பார்க்கலாம்டா. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேனே EWA பில்லோடது. காமன் போர்ட்டல்ல தானே அங்கதான் பார்க்கலாம் நம்ம. அதே மாதிரி 50,000க்கு மேல இருக்கிறது EWA bill mandatory நான் சொன்னேன் இல்லையா? பட் அதுல சில டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் less than 50,000 கூட EWA bill mandatory. எந்த டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ்னா, இப்ப பிரின்சிபல் டு ஜாப் ஒர்க்கர் இன்டர்ஸ்டேட் மூவ்மெண்ட் நடக்கிறது செல்லம். பிரின்சிபல் டு ஜாப் ஒர்க்கர்னா என்ன? ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திருப்பதி பெருமாளுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு வேஷ்டி வந்து இது பண்றாங்க. ஓகே, அது வந்து ஸ்ரீரங்கத்துல பண்றாங்க. ஆனா ஸ்ரீரங்கத்துல இருந்து இட் should go to திருப்பதி. பட் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பியூட்டிஃபுல்லாமே பண்ணலாமேன்னு சொல்லிட்டு திருப்பதி அந்த பெருமாளோட வேஷ்டியை ராஜஸ்தான் காமிச்சு பியூட்டிஃபுல்லா எம்ப்ராய்டரி பண்றாங்க டு அ ஜாப் ஒர்க்கர். So interstate movement from Tamil Nadu to Rajasthan by the principal to the job worker in Rajasthan. வேஷ்டியோட விலை 25,000 ரூபாய்னாலும் it is EWA bill has to be generated. புரியுதா? அதே மாதிரி ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸ் பார்த்திருக்கீங்களா? இந்த புத்தரோடது, இந்த யானையோடது இல்ல பார்த்திருக்கீங்களா? குபேர பொம்மை, அதெல்லாம் ஹேண்டிகிராஃப்ட் குட்ஸ்லாம் பண்ணும்போது interstate, if the value of consignment goods is less than 50,000, interstate transport of animal by dealer exempt GST registration exempted இருந்தாலுமே EWA bill generate பண்ணும். செல்லமா இது 3 marksல கேட்பாங்க நம்ம. Under what circumstances if the value of the goods is less than 50,000 EWA bill has to be generated னு கேட்பான். அப்ப அந்த ரெண்டு பாயிண்ட் போடணும். புரியுதா? அந்த 20th அன்னைக்கு நான் இதெல்லாம் கேட்பேன். தரவா அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும் சிவானி. ஓகே, சூப்பர். யாரா EWA bill ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, EWA bill ஜெனரேட் பண்றது ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஜெனரேட் பண்ணலாம் 50,000க்கு மேல இருந்தா. ஓகேவா? சப்போஸ் ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஆர் த டிரான்ஸ்போர்ட்டர் வந்து 50,000க்கு கீழே இருந்தாலும் if they want they can do it. பட் 50,000க்கு மேல இருந்தா மேண்டேட்டரியா பண்ணும். அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனும் EWA bill பண்ணலாம். ஓகேவா? ஆனா சப்ளை வந்து அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் அண்ட் ரிஜிஸ்டர்ட் பர்சன் கிட்ட பண்ணோம்னா registered person will have to ensure all complaints are met as if they were the registered person to registered person 50,000க்கு மேலனா EWA bill பண்ணோம் செல்லம். ஓகே, registered person ஓட person வந்து to registered person value of the goods less than 50,000 னா அது அவனோட ஆப்ஷன். unregistered person வந்து to registered person பண்றதாங்கன்னா registered person சில complaints எல்லாம் மீட் பண்ணணும். ஓகேவா? இப்ப டிரான்ஸ்போர்ட்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நடுவுல இந்த ரதிமீனா இல்ல வந்து ஏர் இந்தியா இல்ல ட்ரெயின் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து EWA bill ஜெனரேட் பண்ணலாம். எப்போ
சப்ளையர் ஜென்ரேட் பண்ணலன்னா இவங்க ஜென்ரேட் பண்ணலாம். இன்டர்மீடியரியா இருக்காங்கல்ல சப்ளையருக்கும், அதாவது இப்ப அண்ணா இஸ் சிட்டிங் இன் சேலம். ஓகே, தட் ஹிஸ் சப்ளையர் இஸ் சிட்டிங் இன் குஜராத். தட் சப்ளையர் இஸ் நாட் ஜென்ரேட்டிங் இவே பில்னு வச்சுக்கோங்களேன். தட் ஏர் மூலமா வந்தாலோ ட்ரெயின் மூலமா வந்தாலோ தே கேன் ஜென்ரேட் த இவே பில் இஃப் தட் குஜராத் சப்ளையர் இஸ் நாட் ஜென்ரேட்டிங் இவே பில். புரியுதா? Unregistered transporters will be issued transporter ID on enrolling on the e-way bill portal, after which e-way bills can be generated. Unregistered transportersக்கு வந்து transporter ID கொடுப்பாங்க செல்லமா. e-way bill portalல வந்து லாகின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். e-way bill வந்து ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு transporter ID மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? இதான். இங்க பாரு செல்லமா, எல்லா GST registered person movement before EWB01 ஃபார்ம் ஃபில் பண்ணணும். பார்ட் A ஓடது. ரிஜிஸ்டர்ட் பர்சன் கன்சைனராவோ கன்சைனியா இருந்தா அவனும் EWB01 பண்ணிடணும். ஆனா அதுல பார்ட் B பண்ணணும். புரியுதா? இப்போ ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து கன்சைனியா இருந்துட்டாங்க. ஓகே, கூட்ஸையும் டிரான்ஸ்போர்ட்டர் கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்பனா பார்ட் B மட்டும் பண்ணா போதும். GST EW01 ஆஸ் யூஷுவல் பண்ணணும். இப்போ இந்த ஏர்வேஸ், அதாவது வாட்டர்வேஸ், ஏர்வேஸ், ரதிமீனா, ட்ரெயின், அதன் மூலமா இவங்க ஜென்ரேட் பண்றாங்க, டிரான்ஸ்போர்ட்டர் ஜென்ரேட் பண்றாங்கன்னா அவங்க வெறும்னா GST EWB ஃபில் பார்ட் A மட்டும் பண்ணா போதும். புரியுதா? இப்போ அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். டு ரெஜிஸ்டர்ட் பர்சன் பண்றாங்கன்னா அப்போ ரெசிபியன்ட் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிக்கணும். ஓகேவா செல்லமா? இப்போ வந்து இதுல ஒரு கிளாஸ் சொல்லியிருக்காண்டா, 50 கிலோமீட்டருக்கு கீழே ஒரு கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ஓகே, வித்தின் த சேம் ஸ்டேட், வித்தின் திருச்சிக்குள்ளேயே இதுவாகுதுடா. அந்த மாதிரி இருந்தா சப்ளையரோ டிரான்ஸ்போர்ட்டேஷனோ இந்த ஃபார்ம் GST EWB பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சிட்டிக்குள்ளே இருக்கு, பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா எப்போ அவங்க அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன்ல இருந்து ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு போகும்போது, ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து வெளியில இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரி இருக்கான், ஷிப் மூலமா ஆறு மூலமா போறதோ, அப்போ ஃபார்ம் A இது அப்ளை ஆயிடும். இந்த கிளாஸ் இங்க அப்ளை ஆயிடும். புரியுதா செல்லம்? செல்லம், இதை தரவு பண்ணி கரைச்சி குடிக்கணும். என்ன பண்ணும்? கரைச்சி நல்ல ரசம் மாதிரி குட்டுங்க. கண்டிப்பா 4 மார்க் இதுல இருந்து வரும்டா. 4 மார்க். இது 4 இருந்தோ இல்ல இது ஒண்ணும். MCQ மட்டும் டாக்ஸ் பேப்பர்ல கிராக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சிவானி. கண்டிப்பா பண்ணுவீங்க அந்த பேப்பர். எப்பெல்லாம் இவே பில் நாட் ரெக்வயர்டுன்னு சொல்றேன்னு சொல்லலாம். இந்த லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? LPGன்னு சொல்லுவாங்களே, அத வீடு வீடா குடுக்குறாங்கல்ல. அப்ப வந்து இவே பில் வேண்டாம். கெரசின் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், ரேஷன் கடையில கெரசின் ஆயில் செல் பண்ணாங்கன்னா வேண்டாம். போஸ்டல் பேக்கேஜ் டிபார்ட்மெண்ட் போஸ்ட் மூலமா போறதுன்னா வேண்டாம். இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குல்ல, முத்து, பவழம், பிரிஷியஸ் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வேண்டாம். கோல்ட் ஸ்மித், சில்வர் ஸ்மித்ஸ் அவங்களுக்கு வேண்டாம், கரன்சிக்கு வேண்டாம். ஹவுஸ் ஹோல்ட் எஃபர்ட்ஸ், பாத்திரம், அண்டா, குண்டா, அதுக்கு வேண்டாம். கோரல் அன்வர்க்டு, கோரல் தெரியுமா உங்களுக்கு? கோரல்னா என்ன சொல்லுங்க, சும்மா கெஸ் பண்ணுங்க. நீங்க ராமேஸ்வரம் போயிருக்கீங்களா? தான் கோரல். என்னது? என்னது? என்னது இது? டக்குனு ஞாபகம் வரலையா? ஷெல். கரெக்ட். இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ராமே பவளப்பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க.
பவளப்பாறைகள் இதுல நிறைய விஷயம்லாம் இருக்கு. ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் கூட இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய விஷயம்லாம் இருக்கு செல்லம். பவளப்பாறைகள்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஈவே பில் வேணாம் செல்லமா. பவளம் வருதே நம்மளுக்கு, இதுல இருந்து தானே பவளம் வருது. பவளம் இதுல நிறைய இதெல்லாம் பண்றாங்க. பட் பவளப்பாறைகள்ல இருந்து தான், பவளப்பாறைகள்ன்றது நம்ம வந்து அதெல்லாம் வந்து ஒரு பிளெஸ்ஸிங். நம்ம நாட்டுல இந்த மாதிரி ப்ரிஷியஸா கிடைக்கிறதுலாம் பிளெஸ்ஸிங். பவளமா இருக்கட்டும், பவள பாறைகளாக இருக்கட்டும், எது இருந்தாலும் ஈவே பில் நாட் ரெக்வயர்ட். டாக்ஸ் பாயிண்ட் ஒன்று மட்டும் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சிவானி. டாக்ஸ் பாயிண்ட் கீழே இருக்கிறது எல்லாமே எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? ஆ ரோஸ் பாக்ஸஸ் எல்லாமே எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? ஆ சூப்பர், அதேதான். அதே மாதிரி சொல்லமா, நான் மோட்டரைஸ்டு கன்வேயன்ஸ் இருக்கு. நான் மோட்டரைஸ்டுனா மோட்டார் இது இல்லாம மாட்டு வண்டி, குதிரை வண்டி, அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம். அதே மாதிரி கஸ்டம்ஸ் போர்ட்லேருந்து நான் வந்து என்னோட ஃப்ரைட் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷனுக்கு உள்ளேயே ஷிப்பிங் அந்த இதுலயே போர்ட்லேருந்து, அதுக்கு வந்து ஈவே பில் வேண்டாம். அப்புறம் அவ்வளவுதான்டா சொல்லுமா, வேற எதுவும் இல்லை மேஜரா. அப்புறம் இந்த ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் சரியா செல்லம். அப்புறம் வந்து போர்ட்குள்ளேயே எடுத்துன்னு போறது. நேபாள் பூட்டானுக்கு ஏதாவது டிரான்சிட் கார்கோ எடுத்துட்டு போறது. டிஃபென்ஸுக்காக ஏதாவது மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் நடக்கிறது. எம்டி கார்கோ ஒண்ணுமே இல்ல அதுல, கஜானா காலி, அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்றது. எம்டி சிலிண்டர்ஸ் எடுத்துட்டு போறது, அதுக்கெல்லாம் ஈவே பில் வேண்டாம் சொல்லும். அதே மாதிரி முன்னாடி பார்த்தோம்ல, 50 கிலோமீட்டர் இருக்கிற வரைக்கும் ஈவே பில் நாட் ரெக்வயர்டு. பார்ட் பி ஆஃப் ஈவே பில். இப்போ டைப்ஸ் ஆஃப் கன்வேயன்ஸ்ல அதர் தன் ஓவர் டைமென்ஷனல் கார்கோல 200 கிலோமீட்டருக்குள்ள இருந்ததுன்னா ஈவே பில் ஒரு நாள் வேலிடிட்டி தான். 200 கிலோமீட்டருக்கு இப்ப நீங்க வந்து நம்ம திருச்சி டு கடலூர் 100 கிலோமீட்டர் பார்த்தோம்ல செல்லம், அந்த மாதிரி ஒரு டபுள் மடங்கா போட்டுக்கோங்களேன். திருச்சி டு எப்படி போட்டுக்கலாம், திருச்சி டு திருநெல்வேலி 200 கிலோமீட்டர் இருக்குமாடா? அவ்வளோலாம் இருக்காது. திருச்சி டு கன்னியாகுமரி, திருச்சி டு திருவாண்டம் 351 கிலோமீட்டர்டா. ஏய் அப்ப திருநெல்வேலி கரெக்டா இருக்கும்டா செல்லம். தூத்துக்குடி போடலாம், அவங்க அண்ணா ஊரு. கிட்டத்தட்ட 282ன்னு வச்சுக்கோங்க. சம்வேர் ஒரு திருநெல்வேலி ஐ திங்க் மைட் பி ஆப்ட்னு நினைக்கிறேன்ல. தூத்துக்குடி இஸ் திருநெல்வேலி, திருநெல்வேலி வச்சுக்கோடா. இப்ப திருநெல்வேலிக்குள்ள மதுரை, திருச்சி டு மதுரை போறேன்னா 1 டே வேலிடிட்டிடா. திருச்சி டு திருநெல்வேலி போறேன்னா இன்னும் ஒரு நாள் வேலிடிட்டி. ஓவர் டைமென்ஷனல் கார்கோ. அதர் தான் ஓவர் டைமென்ஷனல் கார்கோனா என்ன தெரியுமா? இதுதான். ஒரு நிமிஷம். அதாவது அந்த இது மாதிரி இருக்கும் தெரியுமா, ஓவர் சைஸ்டு பல்கி ஹெவி. ஏ பயமா இருக்கும், பாத்திருக்கேன். ஆ கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஒரு ராக்கெட்டை வச்சுன்னு போவாங்களே, அதெல்லாம் ஓவர் டைமென்ஷனல் கார்கோ. ஓகே, அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் லெஸ் தேன் 20 கிலோமீட்டர்ஸ் 1 டே எவ்ரி இது இல்லைன்னா இந்த கண்டிஷன். சரி செல்லம், இது வரைக்கும் முடிக்கிறேன். நாளைக்கு இவே பில் முடிச்சிருவேன். நாளைக்கு கொஞ்சம் இவே பில்ல மட்டும் முடிச்சு விட்டுறேன். ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு இது படிடா, தரவா படிக்கணும். இந்த சண்டே இவே பில் ஃபுல்லா டெஸ்ட். 20th அன்னைக்கு இவே பில் ஷிவானி இஸ் கோயிங் டு டேக் செமினார் ஃபார் மீ. அதை ரெக்கார்ட் பண்ணி அம்மாக்கு அனுப்ப போறேன். சரியா? சரி செல்லம்மா, ஆல் தி பெஸ்ட். டாட் 1 hour.
ஓகே